அழகி பாவத்தை முதலில் கவர்ச்சியாகவும் முடிவை கொடூரமாகவும் தான் செய்வான். அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்று கோதுமை மணி விதைக்கப்படுவதும் களைகள் விதைக்கப்படுவதும் என்ற உவமையை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். நம் உள்ளம், சமூகம், குடும்பம் இது கடவுள் நமக்கு தந்த வயல்கள் போல. இவற்றில் எங்கெல்லாம் களைகள் விதைக்கப்படுகிறது என்பதை கருத்தாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் களைகள் விதைக்கப்படுகிறது என்பதற்கு விவிலியம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், என் பையன் ரொம்ப நல்ல பையனாக இருந்தான், இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி மாறிட்டான் அப்படிம்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி தொடக்கத்தில் நல்லா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்படி மாறிவிட்டாங்க, இதில் எனக்கு தெரியவே தெரியாது அப்படிம்பாங்க. ஏன் இப்படி களைகள் விதைக்கப்படுகிறது, இதற்கு காரணம் என்ன என்பதற்கு விவிலியம் நமக்கு சொல்கிறது, அழகையினுடைய செயல்பாடு அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மிடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறைபாடை நமக்கு காட்டுது. மனிதன் தூங்கும்போது தான் அழகை களையை விதைக்கிறான் என்று விவிலியம் சொல்கிறது. மனிதன் தூங்குவது உடனே நம்ம நினச்சிட்டு தூங்குறதுன்னு நினச்சிக்கூடாது. இதைத்தான் சொல்லுவாங்க ஆன்மீக விழிப்பற்ற தன்மை. ஆன்மீக விழிப்பற்ற ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த அவேராக இல்லாதது, விழிப்போடு இல்லாதது தான் களைகள் நம்மில் விதைக்கப்படுவதற்கான காரணம் என்று சொல்கிறார்கள். சில நேரங்களில் நாம் என்ன சொல்லுவோம், நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ரொம்ப விழிப்பாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான விழிப்புணர்வு என்பது மிகப்பெரிய கவனமாக இருப்பது என்பதே ஆன்மீக விழிப்புணர்வு என்பது தான். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, அதாவது வீட்டில் கொஞ்சம் பணம் வந்திருக்கும், பணத்தை பீரோவில் பத்திரமா வச்சு பூட்டுவாங்க, பூட்டிவிட்டு இழுத்துலாம் பார்த்துட்டு போவாங்க. இந்த பக்கம் ரொம்ப கவனமாக பூட்டிகிட்டு போய் வெளியில் போவாங்க, செல்லில் பார்ப்பாங்க. செல்லில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு 50 ரூபா கொடுத்தா 50 ரூபா தருவேன், 500 ரூபா கொடுத்தா 500 ரூபா தருவேன், 5000 கொடுத்தா 5000 தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையில் ஏமாத்துற வேலைங்கிறது நமக்கு தெரியும். யார் 500 ரூபா கொடுத்தா இன்னொரு 500 ரூபா சேர்த்து கொடுப்பான். அந்த அளவுக்கு கொட்டி கிடக்காம வந்துட்டு அப்படியே கொட்டி கிடந்தாலும் கொடுத்துருவானா என்ன, நம்ம கொஞ்சம் யோசிக்க வேணாம். இதை பார்த்துட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த செல்ஃபோனில் அந்த ஆப்பு ஏதோ ஒரு ஆப்போ என்ன அந்த ஆப்பு நமக்கு ஆப்பு வச்சுவிடுது. அந்த மாதிரி ஏதாவது ஆப் பண்ணி விடுவான். அவன் என்ன பண்ணுவான், டப்புன்னு பேங்கில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கே பூட்டை இழுத்து பார்த்தியே, இதில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும்ல, அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் நீ தூங்கும்போது தான் அழகை களையை விதைக்கிறான் என்று சொல்வார்கள். பொதுவாகவே அழகை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரிலாம் வரமாட்டான். கொம்பு வச்சுக்கிட்டு பல்லு வச்சுக்கிட்டு கருப்பு உடையில் இப்படி வர்றான்னுட்டு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி அழகை வேறு விதமாகத்தான் வருகிறான், தனியாக இப்படிலாம் வர்றது கிடையாது, வெளிப்படையெல்லாம் வர்றது கிடையாது. அதான் சொல்லுவாங்க, ஒருவேளை கோதுமை முளைக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருக்குன்னா, கோதுமை செடி வளர்றது இல்லையா, அதோடு சேர்ந்து களைகளும் வருமா. அந்த கோதுமை தாள் என்று சொல்கிறார்கள், கார்னல், அதுவும் ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒன்றாவே தெரியுமா. இப்போ உதாரணத்துக்கு இன்னும் சொல்லணும்னா, வயலில் நெல் நடுவாங்க, நெல் நட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கும், அதோடு சேர்ந்து கோரையும் சேர்ந்து வளரும். நெல்லுக்கும் கோரைக்கும் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் வளர விட்டு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கலாம், ஓஹோ இது கோரை பல் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கே கூட வரும். தீயவன் எப்படிப்பட்டவன், தொடக்க நூல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் மிகவும் தந்திரமானவன் என்று வாசிக்கிறோம். மிகவும் தந்திரமானவன், எப்படியாவது உன்னை சிக்க வைக்கிறதுக்கு பார்ப்பான். அதுதான் நமக்கு நல்லவை போலவும் காட்டுவான். இது உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன்னை வாழ்க்கை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நல்லவை மாதிரி கொண்டு வந்து, இது பாதிப்பு இல்லைன்னு கொண்டு வந்து கடைசியில் நம்மளை நரகத்தில் தள்ளுற மாதிரி போயிடுவான். அதான் சொல்லுவாங்க இல்லையா, தவறான சில நண்பர்கள் கூட நம்மை சாத்தானாக களையை விதைத்து விட்டு போவார்களாம். இன்றைக்கு இருக்கிற சமூக ஊடகங்களும் அப்படித்தான், ஏதாவது கொண்டு நம்மளுக்குள்ள ஒரு களையை விதைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. தீயவன் அவ்வளவு கொடூரமானவன், அவ்வளவு தந்திரக்காரன் என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எப்படிலாம் அழகை நம்மிடல் களையை விதைக்கிறது என்று ஒரு யோசனை பண்ணி பார்த்தேன். போலி நண்பர்களை கொடுத்து, நீ என்ன இந்த ஓல்டு மேன் மாதிரி இருக்க, அந்த காலத்து மனுஷன் மாதிரி இருக்க, நீ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி யூத்ஃபுல்லாக வாழ வேணாம், இந்த கொஞ்சோண்டு சாப்பிடு அப்படின்னு மதுவும் போதையும் கொடுக்கறது, இதெல்லாம் நீ தான் மாடர்ன் மேன் அப்படின்னு கொண்டாந்து ஒரு அழகை அப்படியே ஒரு விதையை விதைச்சிட்டு போயிடுவான், களையை விதைச்சிட்டு போயிடுவான்.
அதற்கு பிறகு அது நம்மிடத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து அதுவே நம்மை தீயவைக்கு கொண்டு சென்று விடும் என்று சொல்வார்கள். நம்ம வாழ்க்கையில் நல்லவை தீயவையை எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை விதைச்சிட்டு போயிடுவான் அப்படிம்பாங்க. நன்மைகளை மறக்கடிப்பான். கடவுள் நமக்கு ஏராளமான நன்மை செஞ்சிருப்பார். தபார் கடவுள் உன்னுடைய வேண்டுதெல்லாம் கேட்கல, அதனால் நீ இன்னும் பெருசாக நம்பிக்கைலாம் கடவுள் மேலே வச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி கடவுள் நம்பிக்கையை கொஞ்சம் மறக்கடிச்சு விடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் நமக்கு தெரியவே இல்லை, கடவுளை நீ புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி அவநம்பிக்கையை விதைத்து விட்டு செல்வான் என்று சொல்வார்கள். இப்படி அழகை பலவிதமான தந்திரங்களை விதைத்து விட்டு செல்வான். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு எண்ணம் கேள்வி வரலாம், கடவுள் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு தீமையை அனுமதிக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த கேள்வி கேட்குறாங்க, கடவுள் ஏன் இவ்வளவு கொடுமையை அனுமதிக்கிறார்? கடவுள் உண்மையில் இவ்வளவு கிடக்குதே, ஏன் இதெல்லாம் தண்டிக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வருது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னா ஒரே ஒரு பதில் தான் சொல்லலாம், கடவுளுடைய பொறுமை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஏன் இவ்வளவும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடவுளுடைய பொறுமை. ஏன்? கடவுள் நன்மையையும் தீமையும் ஒன்றாக விடுறார். ஒருவேளை நன்மை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தீமையை கொஞ்சம் அனுமதிக்கிறார்னா உன் இஷ்டத்துக்கு செய்யணும் இல்லை, நேரம் இருக்குது, அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கார். கொஞ்சம் கடவுளுடைய பொறுமை தான் காரணம். நல்லவன் பாதிக்கப்படக்கூடாது என்பது தானே சட்டம். நல்லவன் எந்த விதத்துலையும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. ஒருவேளை கெட்டதுங்கிறதுனால உடனே பிடிங்கி எறிஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது நல்ல செடியாக இருந்தால் என்ன பண்ணுறது? பவுலாக மாறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்பட்டது, கடவுள் பொறுத்து இருந்தார். அந்த இதுதான் இன்றைக்கி நாம் பார்க்குறது. ஏன் இவ்வளவு அநியாயம், ஏன் இவ்வளோ கொடுமை? எல்லாத்துக்கும் காரணம் கடவுளுடைய பொறுமை. நிச்சயம் ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது, காலம் இருக்குது, அதுதான் கடைசி தீர்ப்பு என்று சொல்கிறார்களே. அது நம்முடைய சுதந்திரத்தையும் கடவுள், நம்முடைய ஃப்ரீவில் சுதந்திரத்தையும் கடவுள் மதிக்கிறார். கொஞ்சமாவது நாம் இன்றைக்கி பாவியாக இருக்கலாம், நாளைக்கு புனிதனை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கே. ஏன் அகுஸ்தினார் மாறலை? அது மாதிரி ஒரு காலம் அவகாசம் கடவுள் நமக்கு கொடுத்து வைக்கிறார். அதுதான் கடவுளுடைய பொறுமை. இந்த பொறுமையை நாம் கொஞ்சம் பயன்படுத்திக்கணும். இன்னொன்று சொல்லுவாங்க, கடவுள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரோ அப்படின்னு. பொறுமையாக தான் இருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, தீர்ப்புன்னு ஒன்று உண்டு, இறுதி தீர்ப்புன்னு ஒன்று உண்டு. அன்னைக்கு களை பிடுங்கப்படும், நெருப்பில் இடப்படும், அங்கே புகையும் நெருப்பும் எரிந்து கொண்டிருக்கும். அதுக்கு போயிடுவோங்கிறது மட்டும் உறுதி. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு காலேஜில் பசங்க படிக்க போகிறாங்க, அப்படி தான் நினச்சிக்கிறோம். படிக்க போகணும், படிக்கணும், அனுப்புகிறோம். பிள்ளைங்க எல்லாம் போகுது, படிக்குதுங்க. அது எல்லோரும் ஒரே மாதிரி படிச்சிட மாட்டாங்க. பாடம் நடத்துறது பாரு எல்லாருக்கும் ஒன்றா நடத்துவாங்க, சப்ஜெக்ட் பாரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போகிறாங்க, எல்லாம் பொதுவாக நடக்கும். நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் அதில் ஒருக்கவன் படிக்கவே மாட்டான், படிக்க விரும்பாதவனாகவும் இருப்பான், படிக்கக்கூடாதுங்கிறதுல பல கலைகளில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவனை இடையில நீ ஒழுங்காக படிக்கலை போடா அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க, யாரும் விட்டு வைப்பாங்க. பொறு அப்படின்னு. அந்த வருஷம் கடைசியில் எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா அப்போ தான் அவனுடைய வண்டவாளம் தெரியும், அப்படியே பிடுங்கி தூக்கி தூர போட்டுருவாங்க. இது உங்களை பயமுறுத்தத்துக்காக சொல்ல, இறுதி தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். களைகள் இருந்தால் கண்டிப்பாக களையப்பட வேண்டும். களையை விதைக்காமல், அழகை விதைத்து விடாமல் நாம் எப்பொழுதும் ஆன்மீக விழிப்புணர்வோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும்.